வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது பிள்ளைங்கள்லாம் ஈவினிங்கில் ஒரு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி எப்போவுமே கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பேபிகார்ன். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் நமக்கு கிடைக்கும். இந்த பேபிகார்ன் வச்சு தான் ஒரு மஞ்சூரியன் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இந்த பேபிகார்னை வெறுமனையாக நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது ஈவினிங் வந்து உங்களுக்கு ஒரு மஞ்சூரியன் மாதிரி பண்ணி கொடுத்தா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நம்ம மஞ்சூரியன் பண்ண போகிறோம். இதுக்கு நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு 3 பாக்கெட் வாங்கியிருக்கேன். இந்த பாக்கெட் வந்து ஒரு பாக்கெட்டில் வந்து கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு இருக்கும். ஒரு பாக்கெட்டில் 3 பாக்கெட் வாங்கியிருக்கேன். ஒரு பாக்கெட்டோட ரேட் வந்து ₹65. ஓகேங்களா? இந்த மஞ்சூரியனில் நீங்கள் கடையில் போய் சாப்பிட்டீங்கன்னா ஒரு பவுலே உங்களுக்கு வந்து ₹250 ₹300 போடுவாங்க. அந்த அளவுக்கு ரேட் இருக்கும் ரெஸ்டாரண்ட்டில். ஸோ நம்ம அதை வீட்லேயே நம்ம சிம்பிளாக செய்யப்படுறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக பிள்ளைகளுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டில் வாங்கிட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கத்தி எடுத்துகிட்டு நீங்கள் என்ன மாதிரி எப்படி வேணாலும் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாருங்கள் இந்த மாதிரி கிராஸில் வந்து வெட்டனா கூட நீங்கள் வெட்டிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டில் கொஞ்சம் பீசஸை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்காக கொஞ்சம் கட் பண்ணாமே வச்சுருக்கேன். மீதியை நான் கட் பண்ணியும் காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். டக்கு நீங்கள் வந்து இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டில் இந்த அளவுக்கு சைஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு மீதி செய்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் வட்டமாக கூட கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் என்னென்ன ஆட் பண்ணணும்னு. இந்த மாதிரி சைஸ்க்கு நம்ம இப்போ கட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஸ்டீமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆவியில் நீங்கள் வேக வச்சிங்கன்னா தான் திரும்ப வந்து நமக்கு நல்லா வெந்து வரும். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து என்கிட்ட இந்த மாதிரி இட்லி சட்லியே வச்சுக்கிறேன். ஓகே, முதல்ல கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நான் 2 இந்த மாதிரி இதுலேயே வச்சுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து கொஞ்சம் அவிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னங்கிற சொல்கிறேன். ரொம்ப ஈஸி தான் இது. பட் நீங்கள் வந்து இந்த ஸ்டீமர் இருந்தால் அதை மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சுக்கலாம். முதல்ல 10 மினிட்ஸ் வந்து நான் வந்து பாயில் பண்ணிக்கிட்டேன். அதாவது நல்லா ஸ்டீம் பாயில் பண்ணிட்டேன். இப்போ இதை எடுத்துகிட்டு தவிர்த்து நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். அது ரொம்ப அவியாமல் ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா அவிஞ்சிருக்கு. ஓகே, இதை அப்படியே வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. இதை என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு தான் நம்ம மசாலா போட்டு அதை வந்து லைட்டாக இது பண்ணணும். இப்போ ரொம்ப சூடாக இருக்குல்ல, ஒரு 2 நிமிஷம் ஆறிட்டுட்டேன். வெயிட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்துச்சு. சரிங்களா? இதில் வந்து நான் கொஞ்சம் பெருசாக போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நீங்கள் வேணால் சின்னதாக பண்ணிக்கோங்க. எனக்கு 1 2 வந்து கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ நல்லா வந்து நமக்கு 3/4 வேக்காடு வெந்துட்டு இந்த மாதிரி வேணால் உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? எனக்கு 1 2 கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரி இருக்குது. அதை நான் கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் கட் பண்ணும்போதே கொஞ்சம் பெருசாக சின்னதாகவே வெட்டிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறோன்னா, தேவையான அளவுக்கு உப்பு. முதல்ல வந்து நான் சில்லி பவுடர், தனி மிளகாய்த்தூள், காரத்துக்கு கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள் நான் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து 3 பாக்கெட் செய்கிறதுனால நான் இவ்வளோ போட்டிருக்கேன். நீங்கள் கம்மியாக போடணுனாலும் போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் இருக்கும். அரிசி மாவு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் உங்களுக்கு இது கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு, அதுவும் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, இந்த அளவு. இப்போ உப்பு நம்ம போட்டுட்டு இதில் லைட்டாக இந்த மாதிரி தண்ணி முதல்ல தெளித்து விட்டுட்டு எல்லா இடமும் கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். இதை வந்து லைட்டாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் ரொம்ப தண்ணி ஆகிட்டாலும் நல்லா இருக்காது. இது வந்து அப்படியே நல்லா கிளறி விடும்போது எல்லா இடமும் நம்ம மாவு பிடிக்கிற மாதிரி ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு அப்புறமா தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ஒன்று காசு, இன்னொன்று வந்து பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக, அது வந்து ஒரு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரும். நம்ம செஞ்சு கொடுக்குறதே பிள்ளைங்க நல்லா இருக்கு மம்மி 100 நாள் செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு ஒரு ஆசையாக இருக்கும் அடுத்த நாள் நமக்கு செஞ்சு கொடுக்கணும்னு. ஸோ அந்த மாதிரி நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். என்ன மாதிரி ஃபீலிங் எத்தனை மம்மிஸ்க்கு இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஓகேயா? நல்லா கிளறி விட்டுக்கலாம். கீழே வந்து கொஞ்சம் மாவு இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு, இதுக்கு மேலே ரொம்ப தண்ணியோட ஊற்ற வேண்டானே. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக ஆயில் ஊற்றி எல்லாத்தையும் நம்ம போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் கையை கழுவிட்டு வந்துட்டு எண்ணெய் சட்டி வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கோங்கண்ணே. இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம அவிச்சதுனால ஈஸியாக பொரிஞ்சிரும். அதே மாதிரி நல்லா நமக்கு வெந்து வந்துடும். நீங்கள் லைட்டாக அவிக்காமல் நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு நமக்கு வந்து பொரிச்சு எடுக்கும்போது மொறுமொறுன்ட்டு இருந்தாலும் உங்களுக்கு உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா இல்லை இது லைட்டாக தான் பார்ப்பீங்க. ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டிய தேவை கிடையாது. இதை நீங்கள் சும்மா சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும்.
பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் எந்த அளவுக்கு வறுத்து வச்சுட்டோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. ஓகே, சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் சும்மா இந்த என்னது தயிர் சாதம் சாம்பார் சாதத்து கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த நம்ம மஞ்சூரியனுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் அதை வேறு இதில் பண்ண போகிறோம். பட் செம்ம சூப்பராக இருக்கும். இதை மாதிரி மீதி இருக்கிறது எல்லாம் நம்ம போட்டுட்டு அப்புறமா உங்கள்கிட்ட காமிக்கிறோம். ஓகே, வந்து நம்ம பொரிச்சு எடுத்தாச்சா. இந்த பொரிச்சு எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டு குத்து குத்து அள்ளிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பாருங்க அந்த மாதிரி போயிட்டுங்க பாருங்க. சும்மா நீங்கள் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்தாலும் அட்டகாசமாக இருக்கும். இந்த காரம் மட்டும் உங்களுக்கு தேவையான போட்டுக்கோங்க, கொஞ்சம் கம்மியாக போட்டால் கம்மியாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா, ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. எனக்கே வந்து சாப்பிட டெம்ட்டாக இருக்குது. பாருங்க எங்கள் வீட்டுக்கு அது பக்கம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. என்னென்னா எண்ணெயை வந்து கொஞ்சம் எடுத்துட்டேன், கொஞ்சமாக தான் எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் தான் ஆயில் வச்சுருக்கேன் பாருங்க. பொரிச்சதுலேயே தான் 2 ஸ்பூன் ஆயில் வச்சுருக்கேன். இப்போ ஆயில் நல்லா சூடாக தான் இருக்குது, அதனால தான் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். பாருங்க ஒரு 7-8 பல் பூண்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் சூடானோடனே அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு வதக்கிட்டு இப்போ வந்து 2 வெங்காயத்தை மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே போட்டுக்கோங்க. சரிதா, சைடில் கை வந்து நீந்தி எடுத்து சாப்பிட்டுருவேன். உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் இதை மாதிரி வெறுமனே நீங்கள் செஞ்சு கொடுத்தாலே போதும். இந்த கார்லிக் வந்து நீங்கள் போடுறது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அதுக்கு தான் உங்களுக்கு கார்லிக் ஃப்ளேவர் தான் இதுக்கு வந்து ஹைலைட்டே. ஸோ வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக வெங்காயம் வதங்கும் போதே கேப்சிகம் கண்டிப்பாக கூட போடணும். நான் ஒரு பெரிய சைஸில் ஒரு அரை கேப்சிகம், அதாவது குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அது கூட போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு வதக்குங்க. கொஞ்சம் வந்து வதங்கட்டும். லைட்டாக இது வதங்குறது. கொஞ்சமாக உப்பு, ரொம்ப போட்டுற வேண்டாம், இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். போட்டு வதக்குங்க. லைட்டாக வதங்கட்டும். இது வந்து ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக தான் இருக்கணும், அதனால் ஒரு 2-3 நிமிஷம் வதங்கட்டும். இந்த அளவுக்கு வந்து வெங்காயம் வதங்கின உடனே இப்போ வந்து சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. ஓகே, ஏன்னா நான் 3 இது போட்டிருக்கிறதுனால இந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க, ஒரு இது வாங்கினா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது சில்லி சாஸ் ஊற்றணும். அது வந்து நான் சில்லி சாஸ் கொஞ்சமாக தான் என்கிட்ட இருந்துச்சு. சரி, இருக்கிறத நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றியாச்சு. கூடவே டொமேட்டோ கெச்சப் அது வந்து ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். ஊற்றிட்டு நல்ல ஒரு வதக்குங்க. நம்மளுடைய மஞ்சூரியன் ரெடி ஆகிட்டு இருக்கு. அது வந்துட்டு அந்த கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து அதாவது சோள மாவு இருக்குது பார்த்தீங்களா, கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் கலக்கி அதை ஊற்றுங்க. இது ஒரு திக்னஸ்க்கு. ஓகே, கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு நான் இப்போ ஸ்டவ் வந்து சிம் பண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம அதுக்குள்ளே போட்டுற வேண்டியதான். கொஞ்சம் ஒரு 2 செகண்ட். சால்ட்டில் நம்ம போடக்கூடாது, நம்ம தான் போட்டாச்சே. லைட்டாக திக்காயிட்டு போதும். இப்போ எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் போட்டுட்டு மற்றதை வந்து நான் கொஞ்சம் தனியாகவே பிள்ளைக்கு சாப்பிட கொடுத்துலான்னு நினைக்கிறேன். இல்லைப்பா, சும்மா சாப்பிடட்டுமா? எல்லாத்தையும் போட்டுட்டேன். அது சும்மா சாப்பிட்றதுக்கே பிடிச்சிருக்கான். அவ்வளோதான். அங்கே சைடில் தனியாக பொரிச்சு வச்சுருக்கதே அவ்வளோ சூப்பராக இருப்பா உண்மையிலேயே. இப்போ வந்து நம்மகிட்ட கோபி மஞ்சூரியன்லாம் நம்ம கேட்ட மாதிரி இன்றைக்கி வந்து என்னதுப்பா இது, பேபிகார்ன் பாப்கார்ன் பேபிகார்ன் மஞ்சூரியன் நமக்கு ரெடி ஆகிட்டு. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது வந்து இனிப்பு புளிப்பு காரத்தோட செம்ம சூப்பராக இருக்கும். கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் இப்போ சாப்பிட்டு பார்த்துலாம். இப்போ வந்து நம்ம அதை முதல்ல டேஸ்ட் பார்த்துக்கலாம். ஓகே, பிள்ளைங்கள்லாம் எங்கள் அடிப்படியில் போய்கிட்டு இருக்கு. சரி, நம்ம ஃபஸ்ட்டில் ஒரு டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் மீதியை கொடுத்துலாம். இப்போ தம்பி அப்படிட்டா மம்மி கூட இருக்க பரவாயில்லையா? அங்கேருந்து ஒருத்தன் சாப்பிடாதீங்க. கொஞ்சம் சாஸ் கூட ஊற்றிருக்கலாம்ல, இன்னும் சூப்பராக இருந்துக்கணும் நினைக்கிறேன். அப்படியே சைடு அப்படி இருக்கா?
ரொம்ப சூப்பராக இருக்குது. கட்டாயமாக மிஸ் பண்ணிடாதீங்க. இது அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து எப்போவுமே இந்த சாஸ் கூட ஊற்றுற பிடிக்கும். அதனால நான் கேட்டேன். மற்றபடி இது உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது. கட்டாயமாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் பிரச்சனையும் ஏகே கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.